உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை மறப்பதில்லை மறப்பதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட, இந்த ஒரு புதிய மாதத்தில், இந்த முதல் நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் முன்னால் வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். நான் மறப்பதில்லை. எப்பொழுது? ஒருபொழுதும். அப்படின்னா ஒரு முறை கூட அவர் மறப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. எதை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் செய்கைகளை எல்லாம், அவர்கள் செய்கைகளை எல்லாம். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கைகளை செய்கிறோமோ அந்த செய்கைகளை எல்லாம் அவர் ஒருபோதும் மறப்பதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, செய்கைகளை எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா செய்கையும் வந்துடும். நல்ல செய்கையும் வந்துடும், கெட்ட செய்கையும் வந்துடும். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கைகளை செய்கிறோம்? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நலமான செய்கைகளா இருக்குமா? இல்லை நாம் செய்கிற செய்கைகள் நலம் அல்லாதவைகளா இருக்கிறதா? வேதவசனம் சொல்கிறது, எதுவானாலும் சரி, நீங்க என்ன செய்கைகளை செய்திருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவாய் உழைக்கிறேன், அவ்வளவாய் பிரயாசப்படுகிறேன், நான் அதை யாருமே ஏற்றுக்கிடலை, அதை யாருமே கணக்கில் வைக்கலை, நான் படுகிற பாடு பிரயாசங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, செய்கைகளை எல்லாம் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் செய்கிற செய்கைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. பாருங்க, நீங்கள் நல்ல செய்கைகளை நாம் செய்வோமையானால் கர்த்தர் அதையும் மறக்க மாட்டார். நல்ல செய்கை செய்யும் பொழுது அதற்கு மேன்மை உண்டு. ஆதியாகமத்தில் பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயின் ஆபேல் சம்பவத்தில் அந்த கொலை செய்த பின்பு சொல்லுகிற ஒரு காரியம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ நல்ல செய்கைகளை செய்தால் மேன்மை உண்டு. அதே டைமில் தீய செய்கைகளை செய்தால் அதையும் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நன்மை செய்தால் மேன்மை, தீமை செய்தால் மேன்மை கிடைக்காமல் போகும். தக்க தண்டனையைத்தான் நம்ம பெற வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலேயும் கூட நீங்கள் என்னென்ன செய்கைகளை செய்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மறக்காமல் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். வேதத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, நம்முடைய பிரயாசங்களை, நாம் எடுக்கிற முயற்சிகளை, நாம் செய்தவைகளை, நம்முடைய பிரயாசங்களை மறக்கிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அவர் மறக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்முடைய செய்கைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார். இன்னைக்கு மனுஷன் மறந்திருக்கலாம்,
நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு உங்களுக்கு தக்க பலனை கொடுக்காமல் மனுஷன் மறந்திருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகள் மறந்திருக்கலாம், உங்க குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்க கர்த்தருக்காக செய்த காரியங்கள், ஊழியத்திற்காக செய்த காரியங்கள், மற்றவர்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்காமல் அதற்கான தக்க பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தாவீத அப்பா மறந்துட்டார். குடும்பத்துக்காக ஆடுகளை மேய்ச்சி 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 மழையிலையும் பனிலையும் வெயிலிலையும் கடந்தவனை அப்பா மறந்துட்டாரு. ஆனால் செய்கைகளை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் மறக்காமல் அவனை நினைவு கூர்ந்து அவனைத்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு. கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் கவலைப்படாங்க, ஐயோ எங்கள் அம்மா மறந்துட்டாங்களா, எங்கள் அப்பா மறந்துட்டாங்களா, என் சொந்தம் என்ன மறந்துட்டு, நான் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி. மனிதன் மறப்பான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய செய்கைகளை எல்லாம் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர். அவர் மறக்காமல் அதற்கு நியாயம் செய்வார். மீண்டும் சொல்றேன், நாம செய்த நன்மையான செய்கைகளை அவர் மறக்க மாட்டார், நாம செய்த பாவ செய்கைகளையும் அப்படிதான். அதனால நன்மையானவைகளை செய்யுங்க, ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யுங்க. கர்த்தர் ஒருபோதும் மறக்காமல் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கண்டிப்பாக உண்டு. நீங்க பட்ட பிரயாசங்களை அவர் மறக்கிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. நீங்க பட்ட பிரயாசத்திற்கு கர்த்தர் பலனை நிச்சயமாய் தருவார். எந்த வழியிலையாவது என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கவலைப்படாதங்க. இந்த புதிய மாதத்துல நல்ல காரியங்களை செய்ய பழகுங்கள், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அந்த செய்கைகளை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதத்தில் முதல் நாளிலேயும் கூட ஆண்டவரே, இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, உன் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோது மறப்பதில்லை என்று யாக்கோபின் மகிமை நிமித்தம் ஆணையிட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் மறக்காத தேவன். ஆண்டவரே, நல்லமான காரியங்களை செய்து, நல்ல காரியங்களை செய்து, நன்மையான காரியங்களை செய்து, அதன் மூலமாக கர்த்தர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நலமில்லாத செய்கைகளை செய்யாதபடி அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி, அப்படிப்பட்ட செய்கைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நடக்காதபடி என் ஆண்டவர் அதற்கு விலக்கி எங்களை பாதுகாத்தருள்வீராக. தகப்பனே, பிள்ளைகள் பட்ட பிரயாசத்திற்கு, பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கு, பிள்ளைகள் உமக்காக ஓடி ஓடி உழைத்ததையெல்லாம் பார்த்து ஆண்டவரே, பிள்ளைகளை மறக்காமல் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வீராக, நன்மை செய்வீராக. தேவன் செய்ய போறதற்காக நன்றி. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் செய்கைகளை எல்லாம் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் மறக்காமல் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you.